Hello guys, welcome back to DSNM. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் ராக்னராக் மாங்காவை தான் அப்டேட் பண்ணி போட போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சோலோ லெவலிங் மாங்காவே நம்ம அப்டேட் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது சோலோ லெவலிங் சீசன் 2 அனிமே முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா மாங்காஸையும் அப்டேட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இப்போ மேலே ஐக்கானில் ஷோ ஆகிட்டு இருக்கோம், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சோலோ லெவலிங் எப்பிலாக்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐக்கானில் இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கோம். அந்த லிங்க் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, சோலோ லெவலிங்கோட ப்ரோட்டகனிஸ்டான சங் ஜின்வூவோட மகன் சங் சூஹோவோட கதையான சோலோ லெவலிங் ராக்னராக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தெளிவாகவும் என்டர்டெயின்மெண்டாகவும் வீடியோ கொண்டு போக ட்ரை பண்றேன். சார் ரெடி கைஸ், வாழ்வாள குலகுலம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சோலோ லெவலிங் ராக்னராக் மான்வாவோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஒரு சில ஆம்னிபோட்டன்ட் பீயிங்ஸை காட்டுவாங்க. இந்த ஆம்னிபோட்டன்ட்னாலே அவங்களால எதை வேணாலும் கிரியேட்டும் பண்ண முடியும், எதை வேணாலும் டிஸ்ட்ராயும் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த ஆம்னிபோட்டன்ட் பீயிங்ஸ் எல்லாமே ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து ஏகப்பட்ட யூனிவர்சஸை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆம்னிபோட்டன்ட் பீயிங்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் அப்சல்யூட் பீயிங்ஸ். ஸோ இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட சோல்ஸ், மேட்டர்ஸ், யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ்க்குன்னு ஒரு சில லாஸ்ன்னு இது எல்லாத்தையுமே பல கோடி வருஷங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரியேஷன் ப்ராசஸ்ன்றது போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த அப்சல்யூட் பீயிங்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவங்களோட கிரியேஷன் ப்ராசஸை தவிர்த்து ஒரு சில குறிப்பிட்ட டயத்தை என்ஜாய் பண்றதுக்காண்டி அவங்க கிரியேட் பண்ற கிரியேஷன்ஸை அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட விட்டு இவங்க நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. இந்த விஷயம்ன்றது அப்சல்யூட் பீயிங்ஸ்க்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு போர் அடிக்க கூடாதுன்றதுக்காண்டி இந்த வாரை திரும்ப 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 நடக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கணக்கில்லாத வருஷங்களா இந்த வார்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இந்த அப்சல்யூட் பீயிங்ஸோட குரூப்ல இருந்த ஒரு அப்சல்யூட் பீயிங் அவரோட கிரியேஷனாலேயே கொல்லப்படுறாரு. இந்த விஷயம் வேற எங்கேயும் நடக்கல, நம்ம சோலோ லெவலிங்கோட உலகத்துல ரூலர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அப்சல்யூட் பீயிங்கை கொண்டிருப்பாங்க இல்லையா, அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ ஒரு அப்சல்யூட் பீயிங் தன்னோட ஓன் கிரியேஷனாலேயே கொல்லப்பட்ட விஷயம்ன்றது மற்ற டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அப்சல்யூட் பீயிங்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே எல்லா அப்சல்யூட் பீயிங்ஸும் ஒரே இடத்துல ஒன்று கூடி இந்த மாஸ்டர் இல்லாத ஒரு டைமென்ஷனை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரும் இப்படி ஒன்று கூடி இந்த டைமென்ஷனை வேவு பார்க்கறதுக்குரிய காரணம் இந்த அப்சல்யூட் பீயிங்ஸோட காம்ரேட் தன்னோட ஓன் கிரியேஷனாலே இறந்து போயிருக்கான்றனால இந்த டைமென்ஷனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி அவங்க இந்த இடத்துக்கு வரல. அதுக்கு மாறா இவங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், மாஸ்டரே இல்லாத ஒரு டைமென்ஷன், பவர் இருக்கு ஆனா அந்த பவரை சொந்த கொண்டாடுறதுக்கு ஓனர் இல்ல அப்படின்ற ஒரு டைமென்ஷனை யாரு ஃபர்ஸ்ட் கிளைம் பண்ண போறா அப்படின்ற ஒரு தாட் தான் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கனால எல்லா அப்சல்யூட் பீயிங்ஸுமே இந்த டைமென்ஷனை கான்க்ரூட் பண்றதுக்காண்டி அவங்களோட மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கதையான நம்ம சோலோ லெவலிங் ராக்னராக்கோட கதையை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம சங் சூஹோவோட கதைன்றது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கதையோட ஸ்டார்டிங்ல நம்ம சங் சூஹோவோட ஹை ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க நம்ம சங் சூஹோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொரியா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ்ல என்னை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. என்னடா சொல்ற, ஒரே மாதிரி ஆள்லாம் எப்படி அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வைத்தறிச்சலின் உச்சகட்டத்துக்கு போறாங்க. ஸோ சூஹோ இப்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கிளாஸுக்குன்னு ஒன்று ரெண்டு புள்ளிஸ் இருப்பாங்க இல்லையா, அவன் அப்பேர் ஆகிறான். நம்ம சூஹோக்கு இந்த புள்ளிஸை பார்த்தலாம் பயம் இல்லை, அவனே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன்றனால இந்த புள்ளிஸை பார்த்தலாம் பயப்பட மாட்டான். அப்போ அந்த புள்ளி சூஹோ கிட்ட, என்ன சங் சூஹோ, உன்னை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் அக்செப்ட் பண்ணிட்டான்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நீ இவ்வளோ டேலண்டடான பர்சன்றது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு, எப்பயிலேருந்து இப்படி மாறின அப்படின்ற மாதிரி அந்த புள்ளி சூஹோ கிட்ட கேட்க, இதை கேட்ட சங் சூஹோ, கிம் ஷின்யோன்சில் தானே நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சங் சூஹோ கேட்பான். ஆக்சுவலாக அந்த புள்ளியோட பேரு லீ அன்சியோல் போல, பட் நம்ம சங் சூஹோ அவனோட பேரை மாற்றி சொன்னோடனே அவன் செம்ம காண்டாகிறான். இதுக்கு முன்னாடி இந்த புள்ளி பைப்பில் இந்த ஸ்கூலவே அவனோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பான், பட் நம்ம சங் சூஹோ அதை தடுத்திருப்பான். அதனால தான் இந்த புள்ளி பைப்பில் சங் சூஹோ மேலே செம்ம காண்டில் இருக்கும். ஆனால் நம்ம சங் சூஹோ இந்த பைப்லேயே மதிக்கவே மாட்டான். ஸோ கிளாஸில் இவங்க ரெண்டு பேர்த்தோட பேச்சுவார்த்தைன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைகலப்புக்கு மாற ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் பார்த்து அங்கே இருந்த ஒரு பொண்ணு அவள் பக்கத்தில் இருந்த ஹீரோயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட இந்த அன்சியல் பைப்பில் திரும்ப திரும்ப சூஹோ வம்புழுக்கிறதே ஒரு வேலையை வச்சிருக்கான். நம்ம ஹை ஸ்கூலை விட்டு கிராஜுவேட் ஆக போகிறோம், இருந்தாலும் இந்த பைப்பில் இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி அவன் கூட சண்டை போடுறத வேலையை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு அந்த ஹீரோயின் மாதிரி இருக்க பொண்ணு கிட்ட சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு, நீ சொல்றது கரெக்ட் தான், சங் சூஹோவே பாவம், அம்மா அப்பா தொலைஞ்சதுக்கு அப்புறம்
அவன் ஒரு ஹாப்பியான லைஃபை வாழணும் முயற்சி பண்றான். ஆனா இந்த பைப்ல சும்மாவே கிடக்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த புள்ளி பைப்ல சங் சுஹோவை அடிக்கிறக்காண்டி வரான். இதை நோட்டீஸ் பண்ண நம்ம சங் சுஹோ அந்த புள்ளியோட அட்டாக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி அவனோட முட்டியை தூக்கி அந்த புள்ளியோட மூஞ்சில லேண்ட் பண்றான். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அட்டாக்கை நம்ம சங் சுஹோ அந்த புள்ளி மேல லான்ச் பண்ணியிருந்தாலும் அந்த பைப்ல அந்த அடியை வாங்கிட்டு சிரிக்கிறான். இத்தனைக்கும் சுஹோ அடிச்ச அடியில அவனுக்கு மூக்குல இருந்து ரத்தம்லாம் வலியுது. இருந்தாலும் அவனுக்கு அது பெருசா எந்த ஒரு வலியும் ஏற்படுத்தல போல. ஸோ அந்த புள்ளி மறுபடியும் நம்ம சுஹோவை அட்டாக் பண்ண வரான். இந்த தடவை அவனோட கையில பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஆறான்றது எமிட் ஆகுது. அதே சமயத்துல இந்த புள்ளி பைப்ல சுஹோவை செம்ம ஃபோர்ஸா பஞ்ச் பண்றதுக்காண்டி வரான். இதை நோட்டீஸ் பண்ண சுஹோக்கு ஒரு செகண்ட் அள்ளு விட்டுரும். அந்த பஞ்ச்ல இருந்து டாஜ் ஆயிடுவான். இருந்தாலும் அந்த புள்ளியோட ஃபோர்ஸ்ஃபுல்லான பஞ்சுன்றது அந்த பக்கத்துல இருந்த லாக்கர் மேல விழுந்த உடனே அந்த லாக்கர்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டையே விழுந்துரும். இதை பார்த்த கிளாஸ்ல இருந்த எல்லாருமே செம ஷாக் ஆயிருப்பாங்க. ஈவன் நம்ம சுஹோவுமே செம ஷாக் ஆயிருப்பான். ஆக்சுவலா இந்த புள்ளி பைப்ல அவனோட பவர்ஸ் அவேக்கன் பண்ணியிருக்கான். அதாவது அவன் ஒரு ஹண்டரா மாதிரி இருக்கான். அப்படி இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி ஒரு 2 வருஷம் டைம் ஸ்கிப் போடுறாங்க. ஸோ இந்த 2 வருஷம் கழிச்சு நம்ம சுஹோ காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பான். ஸோ சுஹோ காலேஜுக்கு போற வழியில ஒரு கேட்ன்றது ஓப்பன் ஆயிருக்கும். என்ன ப்ரோ சொல்ற, கேட்டா? அது எப்படி சாத்தியம்? சோலோ லெவலிங்கோட கடைசியில நம்ம ஜின்வு தான் 27 வருஷம் முக்குன்னு முக்கி எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொண்டுட்டானே. ஈவன் நம்ம ஜின்வு ரூலர்ஸை தவிர்த்து எல்லா ஷேடோ மோனாக்ஸையும் போட்டு தள்ளிட்டான்ல. அப்புறம் எப்படி இந்த கேட் எல்லாம் அப்பியர் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த கதையோட ஸ்டார்டிங்ல எல்லா அப்சல்யூட் பீயிங்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தை கேப்சர் பண்றதுக்காண்டி முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி சொன்னேன் இல்லையா. அவங்க தான் இந்த பீஸ்ட் எல்லாத்தையுமே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சாப்டர்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணல, அடுத்த சாப்டர்ல இது எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கேட்ஸ் எல்லாமே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அப்பியர் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கேட்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்ச உடனே மொத்த உலகமும் மேசிவா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேட்ஸ் எல்லாமே ஒரு டஞ்சன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேசேஜா கன்சிடர் பண்ணப்படுது. அந்த டஞ்சனுக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு இந்த கேட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். பட் ஹியூமன்ஸ்லயுமே நிறைய பேர் இந்த மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாங்க. வானான்ற ஒன்ன கையால தெரிஞ்ச எல்லாருமே சூப்பர் ஹியூமன் லெவல் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஆரம்பத்துல அவேக்கனர்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ உலகம் இப்படி கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டு இருக்க சமயத்துல ஊஜின் செல்ன்ற ஒரு அவேக்கனர் ஹண்டர் அசோசியேஷன் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே எல்லா அவேக்கனர்ஸுமே ஒன்னு சேர்க்க ஆரம்பிச்சாரு. இந்த ஹண்டர் அசோசியேஷன்ல சேர்ந்த எல்லா அவேக்கனர்ஸ்க்கும் ஹண்டர் என்ற பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் இந்த உலகம் 2 பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஒன்னு அவேக்கன்ட் பீயிங்ஸ் ஆன ஹண்டர்ஸ், இன்னொன்னு அன்அவேக்கன்ட் பீயிங்ஸ் ஆன சிவிலியன்ஸ்னு உலகம் 2 பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த அன்அவேக்கன்ட் சிவிலியன்ஸ் என்னதான் முக்கிய அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணாலும் அவங்களால ஜஸ்ட் ஒரு ஈரங் ஹண்டருக்கு இருக்கக்கூடிய லெவலை கூட அச்சீவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அன்அவேக்கன்ட் சிவிலியன்ஸ் எல்லாருமே ஹண்டர்ஸை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பிகாஸ் ஹண்டர்ஸ் தான் இந்த உலகத்துல அப்பியர் ஆகிற டஞ்சன் கேட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்றாங்க. அவங்க தான் இந்த உலகத்தை மான்ஸ்டர்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறாங்க. சொல்ல போனா ஹண்டர்ஸோட உதவி இல்லாம அன்அவேக்கன்ட் பீயிங்ஸ் எல்லாம் சர்வைவ் ஆக முடியாது. ஆனா ஹண்டர்ஸ் அப்படி இல்ல, அவங்களால அன்அவேக்கன்ட் சிவிலியன்ஸ் இல்லைனாலும் உயிர் வாழ முடியும். ஸோ என்ன மாதிரியான ஒரு அன்அவேக்கன்ட் பீயிங் இன்னும் உயிரோட பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்குரிய காரணமே அந்த ஹண்டர்ஸ் தான். ஸோ அந்த ஹண்டர்ஸ்க்கு தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுல தப்பு இல்லையே. ஆனா என் மனசோட ஓரத்துல ஒரு பயம்ன்றது உருவாக ஆரம்பிக்குது. எங்க அம்மா அப்பா காணாம போயிட்டாங்க. இந்த உலகத்துல நான் சர்வைவ் ஆகிறதுக்கு மற்றவங்களை நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. ஈவன் ஒரு காலத்துல என்னால எல்லாத்தையும் பண்ண முடியுன்ற மாதிரி தோணுச்சு. ஆனா இப்போ என்கிட்ட அது எல்லாமே பறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாம என் மனசுல ஒரு பெரிய ஓட்டையே கிரியேட் ஆன மாதிரி இருக்கு. எங்க அம்மா எப்போதுமே என்கிட்ட நீ உங்க அப்பா மாதிரியே மாறிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எங்க அப்பா இப்படி ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் ஃபீலிங்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாரு அப்படின்னு நம்ம சுஹோ அவன் ஆர்ட்ஸ் கிளாஸ்ல உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு ஒரு ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிடுவான். ஸோ சடனா நம்ம சுஹோவோட டீச்சர் நம்ம சுஹோவை கூப்பிட்ட உடனே நம்ம சுஹோ அவனோட ஆழ்ந்த யோசனையில இருந்து வெளியே வந்துருவான். அப்போ சுஹோவோட டீச்சர் சுஹோ கிட்ட நீ உன்னோட கான்சென்ட்ரேஷன் சூப்பரா இருக்கு, அது மட்டும் இல்லாம நல்லா என்ஜாய் பண்ணி வரைகிற போல அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோவோட டீச்சர் நம்ம சுஹோ கிட்ட கேட்க அதுக்கு சுஹோ இல்ல சார் என் மனசுல வந்ததை நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். அப்போ சுஹோவோட டீச்சர் அவனோட டிராயிங்கை பார்த்து நீ ஒரு ஆண்ட்டை வரைஞ்சிருக்க, பட் அது நல்லா இனோவேட்டிவா வரைஞ்சிருக்க, ஸோ இதை நான் ஒரு ஆண்ட் பர்சன்ற மாதிரி கூப்பிடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம சுஹோ கிட்ட கேட்கிறான். ஆனா ஆக்சுவலா சுஹோ நான் எதுக்குடா இதை வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போதான் நம்ம சுஹோவோட டிராயிங்கை கட்டுறாங்க. ஸோ அந்த டிராயிங்ல நம்ம சுஹோ வரைஞ்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம பெருவு தான் நம்ம சுஹோ இவன் நேரம் ஆழ்ந்த யோசனையில அப்படியே வரைஞ்சிருக்கான். இப்படி இவங்க கிளாஸ்ல வரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுஹோ காலேஜுக்கு வரும்போது ஒரு கேட்டை பார்த்துருப்பான் இல்லையா. அந்த கேட்டை ஒரு சில ஹண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரைட் பண்ண போயிருப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு டி ரேங்க் கேட்டு தான், இருந்தாலும் அந்த ஹண்டர்ஸ் உள்ள போய் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு உள்ள போன ஹண்டர்ஸ் இல்லாம உள்ள இருந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் போட்டு தள்ளிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வராங்க. அப்போ இந்த ரைடை லீட் பண்ண லீடரோட பேரு கிம் ஜாங் சு. இவன் வெளியே வந்தோடனே அங்க இருந்த ஒரு ஆபீசர் கிட்ட இந்த டஞ்சன் ரைடுன்றது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு, அதே சமயத்துல நான் ஹண்டர் அசோசியேஷன் கிட்ட ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், நாங்க
நாங்கள் இந்த கேட்டுக்குள்ளே புதுசாக ஒரு டைப் ஆஃப் மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணோம். இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. அதுங்களோட கண்ணு வாயில இருந்தெல்லாம் ஃப்ளேம்ஸ் வெளியே வந்துகிட்டு இருந்துச்சு. அதுங்களோட கிளாஸ் அண்ட் ஃபேங்ஸை வச்சு எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுச்சுங்க. ஆனால் அதுங்களோட எந்த ஒரு அட்டாக்கும் பவர்ஃபுல்லாக இல்லாதனால அதுங்களை நாங்கள் ஈஸியாக அழிச்சிட்டோம். இருந்தாலும் அதுங்களில் ஒன்று என்னை லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிருச்சு. இருந்தாலும் அந்த ஸ்க்ராச் ஒன்று என்னை பெருசாக அஃபெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த லீடர் அங்கேருந்து ஆஃபீஸர் கிட்ட சொல்ல, அதை கேட்ட அந்த ஆஃபீஸரு, நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மான்ஸ்டரை நாங்கள் இது வரைக்கும் கேட்ஸ் அப்பியர் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் நீங்கள் இந்த ரயிலில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன சாம்பிள் ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் லீடர் கிட்ட கேட்கும் போது, அந்த லீடர் பைப்ல ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த புதுசாக அப்பீரான மான்ஸ்டர் ஒன்று என்னை லைட்டாக ஸ்க்ராச் பண்ணிருச்சுன்னு. அந்த ஸ்க்ராச்னால அவனோட பாடிலாம் ஆரம்பத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியலனாலும் இப்போ அந்த ஸ்க்ராச்லேருந்து அவனுக்கு ப்ளூ கலர் ஃப்ளேம்ஸ் வெளியே ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் அவனோட பாடியை அதை அஃபெக்ட் பண்ணவும் ஆரம்பிக்குது. அப்போ அங்கேருந்து ஆஃபீஸர் இவன் இப்படி சடனாக சைலண்ட் ஆன உடனே, கிம் ஜாங் சூ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்ட அடுத்த செகண்டே அந்த லீடர் பைப்லாம் அவன் வாயை பொழந்துக்கிட்டு ப்ளூ ஃப்ளேம்ஸோட இந்த பக்கத்தில் இந்த ஆஃபீஸரை ஒரு ஜாம்பி மாதிரி கடிக்க ஆரம்பிப்பான். இதை பார்த்து அங்கிருந்த ஹண்டர்ஸ் மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. எக்ஸாக்டா அவன் டஞ்சனுக்குள்ள புதுசா ஒரு மான்ஸ்டர் டைப்பை ஃபேஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதே மாதிரியான ஒரு மான்ஸ்டர் தான் இப்போ லீடர் மாதிரி இருப்பான். அதே சமயத்தில் இந்த லீடர் பைப்ல ஒரு ஆஃபீஸரை கடிச்சிருப்பான் இல்லையா, அவனுமே அதே மாதிரியான ஒரு மான்ஸ்டர் மாதிரி அவன் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு ஜாம்பி அப்பாகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எல்லாரும் மாத்தி மாத்தி கடிச்சிக்கிட்டு மான்ஸ்டரா மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாரும் தெரிச்சு ஓட அவங்களையுமே இந்த மான்ஸ்டர்ஸ் வெரைட்டி வெரைட்டி கடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஜின்னுவோட காலேஜுக்கு வெளியே பயங்கரமான கமோஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆர்ட்ஸ் கிளாஸ்ல இருந்தா நம்ம ஜின்னுவோட டீச்சரும் அவனோட ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னுவுமே என்னென்ன நடக்குது, எதை பார்த்து அப்படி பயந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா இங்க பயங்கர கலவரமே நடந்துகிட்டு இருக்கும். எல்லாருமே கிட்டத்தட்ட ஜாம்பி மாதிரி மாறி தெருவில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நம்ம ஹண்டர்ஸ்காண்டி வெயிட் பண்ணலாமா இல்ல நம்ம ஓடிடுவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவங்க பில்டிங்க்கு எதிர்த்த பில்டிங்ல ஒரு மான்ஸ்டர் நிக்குது. அந்த மான்ஸ்டர் அந்த எதிர்த்த பில்டிங்ல இருந்து இவங்களோட கிளாஸ் ரூமுக்கு தாவ ரெடி ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்த சுஹோ தக்காளி எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே அவங்க கிளாஸ் ரூம் ஜன்னல் கண்ணாடியை ஒட்டச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் உள்ள வருது. உள்ள வந்தோடனே அந்த மான்ஸ்டர் ஒருத்தனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்க அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமை விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சுஹோவுமே ரைட்டு நம்மளும் ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி ஓடும் போது தான் அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு அவளால் நடக்க முடியாம அப்படியே கீழே உட்காந்துருப்பா. நம்ம சூஹோ கிட்ட அவ ஹெல்ப் கேட்பா, என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா. பட் நம்ம சூஹோ இந்த மான்ஸ்டர் அவன் ஏதாச்சும் பண்ணிருமோன்ற பயத்துல நான் போய் ஹண்டர்ஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். பட் அவன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடும் போது தான் அவனுக்கு ஒரு கில்ட்டினஸ்ன்றது ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நான் எதுக்கு அந்த பொண்ணை தனியா விட்டு வந்தேன், நான் ஏதாச்சும் பண்ணிருக்கலாம், நான் எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட ஹண்டர்ஸை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்தேன், இந்த இடத்துல எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோக்கு அப்படியே ஒரு கில்ட்டி ஃபீலிங்ன்றது ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இந்த பக்கம் அந்த கிளாஸ் ரூமுக்கு வந்த மான்ஸ்டர் இந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காண்டி மெதுவா வந்து அவளை அப்படியே பாஞ்சு கடிக்கிறதுக்காண்டி வரும். பட் சடனா அந்த மான்ஸ்டரோட மண்டையிலேயே யாரோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை வச்சு பயங்கரமா ஒரு அடியை போடுவாங்க. தட் இஸ் நன் அதர் தென் நம்ம சங் சூஹோ தான். ஸோ சூஹோ அவனோட மனசுக்குள்ள இந்த இடத்துல எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா இதை தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம சூஹோ அவனோட பயத்தை ஓரம் கட்டிட்டு இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட வந்த ஒரு விஷயம் நம்ம சூஹோக்கு அவனோட அப்பா மூலியமா அவனுக்கு சின்ன வயசுலயே கிடைச்ச அந்த பவர்ஸ்ன்றது அவனுக்கு திரும்ப அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சூஹோவோட சிஸ்டம் அன்லாக் ஆகி அவனுக்கு ஒரு நோட்டீஸ் அப்பீர் ஆகிறதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சூஹோக்கு புதுசா கிடைச்ச இந்த பவர்ஸை வச்சு நம்ம சூஹோ என்னென்னலாம் பண்ண போறான், இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே எப்படி அழிக்க போறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்து வரிசையா ஒரு வீடியோலயா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஓரளவுக்கு என்னால முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல லைட்டா கொஞ்சம் ஜவ்வா இழுக்கிற மாதிரி தான் தெரியும். பட் போக போக சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 லைக்ஸை தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்த வீடியோவை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். சார் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிசிஎம் சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இது ஒரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Anime.